11th Standard Max, Chapter 6, Two-Dimensional Analytic Geometry, Exercise 6.3, Question number 3. Find the distance between the line 4x plus 3y plus 4 is equal to 0 and a point அப்படின்னு கொடுத்து ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் 1க்கு ஒரு தடவை டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், சப்டிவிஷன் 2க்கு ஒரு தடவை டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். முதல்ல பாயிண்ட் -2,4 சப்டிவிஷன் 1 எடுத்துக்கிறோம். அதோட இந்த ஈக்குவேஷன் கணக்கில் கொடுத்துருக்காங்களே அதையும் எழுதிக்கிறோம். இப்போ டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா d is equal to ax1 plus by1 plus c divided by root of a square plus b square. இது அப்படியே மாடுலஸ்குள்ள a அப்படிங்கிறது சம்மில் கொடுத்துருக்கிற 4, bங்கிறது 3, cங்கிறது 4, x y அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம். xக்கு பதிலாக -2, yக்கு பதிலாக 4. a அப்படிங்கிறது 4, x1க்கு பதிலாக -2 ப்ளஸ் bங்கிறது 3, yக்கு பதிலாக 4 ப்ளஸ் c வரும், cக்கு பதிலாக 4 டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயருங்கிறது 4 ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், bங்கிறது 3, 3 ஸ்கொயர். 4 into -2 -8, 3 4 12 plus 4 divided by root of 16 plus 9. 4 square 16, 3 square 9. 12 plus 4 16. 16 minus 8 8 divided by root of 25 வரும். root 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 5, 8/5 வரும். d is equal to 8/5 யூனிட்ஸ். அவ்வளோதான். சப்டிவிஷன் 2 பாயிண்ட் வந்து 7,-3. லைன் வந்து என்னன்னா 4x plus 3y plus 4 is equal to 0. d is equal to ax1 by1 plus c root of a square plus b square மாடுலஸ் உள்ள d ஓட ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதை எழுதியாச்சு. அப்போ ஆன்சர் அப்ளை பண்ணுறோம். ஏக்கு பதிலாக 4, x1க்கு பதிலாக 7 ப்ளஸ் bங்கிறதுக்கு பதிலாக 3, y1க்கு பதிலாக -3 ப்ளஸ் 4 பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் 4 ஸ்கொயர், b ஸ்கொயர் 3 ஸ்கொயர். 4 7 28, 3 into -3 -9 plus 4 divided by root of 16 plus 9. -9ல் 4 ஆட் பண்ணோம்னா மீதி -5. 28ஓட -5 சேர்க்கும்போது 23 பேலன்ஸ் பை ரூட் ஆஃப் 25 வரும். 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 5 வரும். இந்த 5 யூனிட்ஸ். இதுதான் டிஸ்டன்ஸ். அவ்வளோதான்.